ஈரோடு மாவட்டம் கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நாளை தொடங்கவுள்ள நிலையில் அதற்கான பணிகள் மாநகராட்சி அலுவலகத்தில் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இதுகுறித்தான விவரங்களை செய்தியாளர் ரஞ்சித் வழங்க நாம் கேட்கலாம். ரஞ்சித், மேலும் விவரம். வணக்கம் சியாம். காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான இளங்கோவனின் மறைவை தொடர்ந்து ஈரோடு கிழக்கு தொகுதிக்கு வரும் பிப்ரவரி 5ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறுகிறது. நேற்று முன்தினம் அதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்ட நிலையில உடனடியாக தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்துள்ளது. தொடர்ந்து வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான தேதியாக நாளை முதல் 17ஆம் தேதி வரை அதற்கான அவகாசம் வழங்கப்பட்டிருக்கிறது. இருப்பினும் தமிழகத்தில் பொங்கல் பண்டிகையொட்டி அரசு விடுமுறை 12, 14 மற்றும் 15, 16 ஆகிய தேதிகளில் இருக்கிறார். போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் 3 நாட்கள் மட்டுமே வேட்புமனுக்களை தாக்கல் செய்ய இருக்கின்றனர். அதன் தொடர்ச்சியாக ஈரோடு கிழக்கு தொகுதிக்குட்பட்ட 53 வாக்குப்பதிவு மையங்களில் 237 வாக்கு சாவடிகளில் 2,26,433 வாக்காளர்கள் தங்கள் வாக்குகளை செலுத்துவதற்கு ஏதுவான பணிகள் இங்கே மாநகராட்சி தேர்தல் நடத்தும் அலுவலரால் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. முன்னதாக வேட்புமனு தாக்கல் செய்ய இருக்கின்ற நிலையில் வேட்புமனுக்களை தாக்கல் செய்வதற்கான முன்னேற்பாடு பணிகள் மாநகராட்சி தேர்தல் அலுவலர் மணிஷ் தலைமையில தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதற்கான ஆயத்த பணிகள் இந்த மாநகராட்சி தேர்தல் அலுவலகத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில தற்போது வரை இங்குள்ள மனுக்கள் இங்குள்ள அலுவலரால் வழங்கப்பட்டு வருகிறது. அதற்கான படிவம் 2B மற்றும் படிவம் 26 என்ற உறுதிமொழி பத்திரம் வழங்குவதற்கான படிவங்களும் தற்போது இங்கு இருக்கக்கூடிய அலுவலர்களால் வழங்கப்பட்டு வருகிறது. மனு பெறுவதற்கு நேர கட்டுப்பாடுகள் ஏதும் இல்லாத இருக்கின்ற நிலையில அலுவலக நேரத்தில் பெற்றுக் கொள்ளலாம் என்றும் ஏறக்குறைய இதுவரை சுயேட்சை வேட்பாளர்கள் உட்பட 8 நபர்கள் தங்கள் வேட்பு மனுக்களை பெற்று சென்றிருக்கிறார்கள். விரிவான விவரங்களுக்கு நன்றி ரஞ்சன்.